இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நான் எதையும் மறைச்சி பேச மாட்டேன். சோழி என்ன சொல்லுதோ அதை வெளிப்படையா நான் சொல்ல போறேன். சொல்லுங்க சித்தரே. இந்த குடும்பத்துக்கு பெரிய கண்டம் ஒண்ணு இருக்கு. கண்டமா? என்ன சித்தரே இப்படி சொல்றீங்க? சோழி சொல்றதம்மா நான் சொல்றேன். இந்த வீட்டுக்கு கெடுதல் பண்ணணும், இந்த குடும்பத்தை சிதைக்கணும்னு சில பேர் துடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட கெட்ட பார்வையால தான் அடுத்தடுத்து எல்லா பிரச்சனையும் நடந்துகிட்டு இருக்கு. அதனாலதான் உங்களுக்கு மனசுக்குள்ள இத்தனை அலக்கழிப்பும் வேதனையும் இருந்திருக்கு. ஐயோ, நீங்க ஏதோ கண்டம்னு சொல்றீங்க, கெட்ட பார்வைன்னு சொல்றீங்க. எனக்கு எதுவுமே புரியல சித்தரே. ஆமா, பொண்ணு வெளிப்படையா இருந்தா சுலபமா மருந்து போட்டு ஆத்திடலாம். அதுவே உடம்புக்குள்ள கட்டியா இருந்தா கஷ்டம்தானே. அந்த மாதிரி இந்த குடும்பத்துக்கான தீமை இந்த வீட்டுக்குள்ளேயே மறைஞ்சிருக்குமா? சித்தரே, எனக்கு என் குடும்பம் நிம்மதியா சந்தோஷமா இருக்கணும். அதுக்கு ஏதாவது பரிகாரம் இருந்தா சொல்லுங்க, நாங்க செய்யறோம். சில விஷயங்கள் மனித எத்தனத்துல சரியாகுமா? சில விஷயங்களுக்கு மனித முயற்சி மட்டும் பத்தாதுமா, கடவுளோட அனுக்கிரகமும் வேணும். புரியுதா உங்களுக்கு? புரியுது சித்தரே. நான் சொல்ற மாதிரி பண்ணுங்க. இந்த வீட்டுக்கு வாழ வந்த பொண்ணுங்கள்ல யாராவது ஒருத்தர் இந்த வீட்டு பிரச்சனையெல்லாம் சரியாகணும்னு மனசார நினைச்சுக்கிட்டு ஒரு நாள் பட்டினி இருந்து சக்தி விரதம் இருக்கணும். என்ன இப்படி சொல்றாரு? சக்தி விரதமா சாமி? அது எப்படி? ஆமா தேவகி அம்மா, விரதம் இருக்க யார் தயாரா இருக்காங்களோ அவங்க மட்டும் சக்தி பூஜையில உக்காரணும். அம்மனை மனசார வேண்டிக்கிட்டு கோயில்ல பூஜை பண்ணி கொடுக்கிற அபிஷேக நீரை கலசத்துல கொடுப்போம். அத உங்க வீட்டு மருமக தலையில சுமந்துக்கிட்டு இந்த வீட்டுக்கு எடுத்துக்கிட்டு வரணும். ராகு காலம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க இந்த வீட்டுக்குள்ள வந்துடணும். சரிங்க சித்தரே. இத அவங்க மட்டும் தனியா தான் செய்யணும். அவங்களுக்கு உங்க வீட்டு ஆளுங்க யாரும் உதவக்கூடாது. ஒருவேளை அவங்களுக்கு யாராவது உதவணும்னு நினைச்சா அதனால வர்ற எல்லா விளைவுகளுக்கும் நீங்க தான் பொறுப்பு. கலசத்தை தலையில வச்சிட்டா அதுக்கப்புறம் வீட்டு பூஜை அறையில தான் கலசத்தை திரும்ப கீழே வைக்கணும். அது வரைக்கும் என்ன நடந்தாலும் கலசம் கீழே இறங்கவே கூடாது. அப்படி கலசம் கீழே இறங்கிட்டா அந்த அம்மனால கூட இந்த குடும்பத்தை காப்பாற்ற முடியாது.